ஜனத்தோடு இந்த வார்த்தைகளை பேசும்படியாக ஆமென் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையிலிருந்து நாம் பல முறை நாம் கேள்விப்பட்ட அநேக விஷயங்களை தான் நம்ம ஞாபகப்படுத்த போகின்றோம். தொடர்ந்து அந்த விஷயங்களுக்காகத்தான் ஜெபிக்க போகின்றோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்த 5 அற்புதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு செய்த 5, நல்ல கைவேதி சொல்லுங்க, 5 அற்புதங்கள். ஆமேன். 5 அற்புதங்களையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். ஆமேன். ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்ய போகிறார், நிச்சயமாய் செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை அதிசயங்களை காண செய்வார். ஆமென். சொல்லுங்க, அதிசயங்களை காண செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை அதிசயங்களை காண செய்வார். பிரைஸ் தி லார்ட். 5 அற்புதங்கள், ஒரு அற்புதம் உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். 1வது நான் சொல்கிறேன், இயேசு ஒரு குஷ்டரோகியை சுகமடைய செய்கின்றார். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் துதிப்போம். அல்லேலூயா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கக்கூடிய ஒரு கொடிய வியாதி தான் குஷ்டரோகம். குஷ்டரோகம் மோஸ்ட் ப்ராபபிலி நம்முடைய தேசத்தை விட்டு எராடிக் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. குஷ்டரோகம் ரொம்ப ஏதோ ஒரு சின்ன % அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாவம் என்கிற குஷ்டம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து நித்திய நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடுகின்றது. இந்த குஷ்டரோகம் என்பது நான் இந்த வார்த்தையை ஏன் கர்த்தர் கொடுத்தார் என்பதை இன்று நான் உறுதியோடு சொல்கிறேன் என்றால், பாஸ்டர்மா ஜெர்மன் சொன்னாங்க, அது உங்களுடைய ஸ்தோத்திரம் தோலை பாதிக்கிறது, அது தசையை பாதிக்கிறது, நரம்புகளை பாதிக்கிறது, எலும்புகளை பாதிக்கிறது, உறுப்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய வியாதி தான் குஷ்டரோகம். விரலாம் கலண்டு விழுந்துடும், கால் விரலாம் கலண்டு விழுந்துடும், உடலெல்லாம் ஓட்ட விழுந்துடும். ஸ்தோத்திரம். அது ஒரு சாதாரணமான வியாதி அல்ல. தோலை பாதிக்கும், தசைகளை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும், எலும்புகளை பாதிக்கும், முழு சரீரத்திலேயும் பாதிப்பை கொண்டு வரும், பரவக்கூடிய ஒரு வியாதியும் கூட. ஆனால் இந்த கால வேளையில அந்த குஷ்டரோகியாகிய மனுஷன் வந்து இயேசுவை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவரே என்று பணிந்தான். அன்று தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்று கூப்பிட்டான். உண்மையிலே அவன் வரக்கூடாது. குஷ்டரோகிகள் என்பால் பாளையத்துக்கு புறம்பே தான் அவர்கள் தங்கி இருக்க வேண்டும். வீட்டார் அவர்களை வெறுப்பார்கள், உறவுகள் வெறுப்பார்கள், சொந்தங்கள் வெறுப்பார்கள். ஒருவேளை நேசித்தாலும் அவர்களோடு அவங்க தங்கி வாழ முடியாது. காரணம், அது குஷ்டரோகம் என்று ஆசாரியனால் கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தான் தங்கி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவங்களை யாரும் பார்க்க கூடாது, பார்த்தால் தீட்டு என்று அவர்கள் ஒதுங்கி செல்ல வேண்டும். யாரும் தொடக்கூடாது, தொடாதபடிக்கு தீட்டு என்று ஒதுங்கி செல்ல வேண்டும். முன்னாடி அன்டச்சபிலிட்டி இருந்தது, தீண்டாமை இருந்தது. தீண்டாமைன்னா தொட்டக்கூடாமல் இருந்தது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருந்தது. நம்முடைய பகுதிகளிலையும் அது இருந்தது. உயர்ந்த ஜாதியை ஜாதியர்களிடத்தில் வரக்கூடாது, அவங்களை தொடக்கூடாது, அவர்கள் குளிக்கிற குளத்தில் குளிக்கக்கூடாது, அவர்கள் குடிக்க தண்ணி எடுக்கிற கிணற்றில் தண்ணி எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு படி போனால் பார்க்க கூடாது என்ற ஒரு நிலை இருந்தது. உயர்ந்த ஜாதியை தாழ்ந்த ஜாதி ஒரு மனிதன் பார்த்து விடக்கூடாது, பார்த்தால் தீட்டு என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்த உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு. கை தட்டுங்க. இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அற்புதம் உங்களுக்கு உள்ளே வெளிப்படுகிறது. உங்களுடைய தோள்களுக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே, உள் அறைகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, மச்சைகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே இருக்கிற அந்த கொடிய பலவீனங்கள் மாறும்படி, வியாதிகள் மாறும்படி ஆண்டவருடைய கிரியை இப்பொழுது வெளிப்படுகிறது. விசுவாசம் உள்ள பிள்ளைகள் கைகளை தட்டி கடைசியில் அல்ல, இப்பொழுது அந்த தெய்வீக சுகத்தை, இப்பொழுது அந்த தெய்வீக விடுதலையை பெற்றுக் கொள்வீர்களாக. கை தட்டுனா நல்ல கை தட்டுங்க. எத்தனையோ அற்புதங்களை பார்த்த மக்கள் தானே இங்கே இருக்கிறீங்க. ஆமாம், எத்தனையோ அதிசயங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் தானே இருக்கிறீங்க. விசுவாசத்தோடு கை தட்டி அந்த தெய்வீக சுகத்தையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் கரங்கள் அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள்,
பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், எங்கள் இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள். பாவத்தில் இருந்து நல்ல கைத்தட்டி அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஹல்லேலூயா. பாவம் என்னும் குஷ்ட ரோகத்தை, சாபம் என்னும் குஷ்ட ரோகத்தை மாற்றி மிகுந்த சமாதானத்தை புது வாழ்வையும் தர என் ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். 3ஆம் வசனம் கடைசியில் சொல்கிறது, உடனே குஷ்ட ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் தேவைப்படலை, அலர்ஜி டெஸ்ட் தேவைப்படலை, மெடிசன் தேவைப்படலை, ஒரு ஃபாலோ அப் ரிவ்யூ அவனுக்கு தேவைப்படலை. இயேசுவுடைய கரம் நீட்டப்பட்ட பொழுது, என் இயேசுவுடைய கரம் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை தொட்ட பொழுது, சாவுக்கு ஏதுவான அந்த சரீரமும் தோள்களும் தசைகளும் முள் உறுப்புகளும் பலன் அடைந்தது. பலனடைய நிரப்பிடுமே பலத்தி ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் நாமியை, கனமடைய ஓ ஞானத்தின் நாமியை, அசைவாடு இயேசுவே தூய்மையில் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, இடமசைய இறங்கி பாருமே. நாம இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி வந்தால் என் பரலோக தேவன் உங்களுக்கு இறங்குவார். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி வந்தால் பரலோக தேவன் உனக்கு இறங்குவா. நாகமான் பெரும் பரிவாரங்களோடு, வெள்ளி உடைமைகளோடு, பொன் உடைமைகளோடு, மாற்று வஸ்திரங்களோடு ரதத்தில் வந்து தீர்க்கதரிசியுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றான். அவன் எண்ணமெல்லாம் இப்படிதான் அற்புதம் நடக்கும், இப்படிதான் எனக்கு சுகம் கிடைக்கும். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அவனுக்கு மன விசனத்தை கொடுத்தது. நீ யோர்தான்ல 7 தரம் ஸ்நானம் பண்ணும். எப்ப நாகமான் கீழ்ப்படிந்து யோர்தான்ல 7 தரம் மூழ்கி எழும்பி அவனுடைய குஷ்ட ரோகம் நிரந்தரமாய் மாறியது. தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கிற உங்க வாழ்வில் இருக்கிற குஷ்ட ரோகம் உங்களை விட்டு அது மாறும். அது எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள் பழமையானதாக இருந்தாலும் பரவாயில்ல. அவன் பண்ணாத மந்திரங்கள் இல்லை, தந்திரங்கள் இல்லை, யாகங்கள் இல்லை, நேர்ச்சைகள் இல்லை, பொருத்தனைகள் இல்லை. ஏனென்றால் அவன் சீரிய தேசத்தான், அவனுக்கு அதுதான் தெரியும். அவன் பார்க்காத வைத்தியங்களும் அவன் மருத்துவங்களும் இல்லை. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தண்ணீரிலே மூழ்கி எழும்பினானோ, ஸ்தோத்திரம், மருந்தில்லை, மாத்திரை இல்லை, அவனுக்கு சர்வாங்க சுகத்தை ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்தது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை நல்ல தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. உங்களை அரித்து கொண்டிருக்கின்ற, அதைத்தான் சொல்கிறேன், உங்களை அரித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பாவமாகிய, சாபமாகிய, வியாதியாகிய, பிரச்சனையாகிய பரவிக்கொண்டிருக்கிற, அது பரவிக்கொண்டே இருக்கிறது. அது வேகம் எடுத்து பரவிக்கொண்டே இருக்கிறது. அது மற்ற உறுப்புகளை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. குடும்ப சமாதானத்தை நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உறவுகளிலே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. கை தட்டுறவங்க கை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகல் வேளை சில மாறுதல்களை கொடுக்க விரும்புகிறார். நீ இறங்கணும், அப்பதான் ஆண்டவருக்கு இறங்குவா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உங்களுக்கு தெரியும், ஓவர் ப்ரீடிங் சகோதரிகள் கஷ்டப்படுவாங்க. அடினோமிக்ஸ் வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க ஃபிசிக்கலி கஷ்டப்படுறாங்க, மென்டலி கஷ்டப்படுறாங்க, எமோஷனலி கஷ்டப்படுறாங்க. அவங்க சைக்காலஜி ரொம்ப அவங்க வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. 12 ஆண்டுகள் தன் ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு கொடுத்தும் ஒரு விடுதலையும் காணாத ஒரு மகள் யூத பாரம்பரியத்தை மீறி தெருவுக்கு வருகின்றாள். தெருவுக்கு ஒரு கூட்டமாய் நடந்து செல்கின்ற புருஷ
அரசர்கள் நடுவில் ஆமென் இயேசு செல்லும் பொழுது அதையெல்லாம் பற்றி அவர் கவலைப்படவில்லை. யூத பாரம்பரியங்கள் எல்லாம் மீறி, மரபுகள் எல்லாம் மீறி இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்திலே தொடும் பொழுது கை தட்டுங்க. மின்சாரம் போல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. 12 ஆண்டுகள் பட்ட ஆமென் மன அளவில், சரீர அளவில், உள்ளத்திலே பட்ட வேதனைகளுக்கும் அவமானங்களுக்கு ஒரு முடிவு அந்த நொடி பொழுதிலே. சொல்லுங்க, அந்த நொடி பொழுதிலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையில் நான் சொல்லும் பொழுது இந்த நொடி பொழுதிலே சிலருடைய சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சிலருடைய ஆவியை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சிலருடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சில சரீரங்களை கர்த்தர் உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண நல்ல ஸ்தோத்திரம் பண்றாங்க. தூங்குறவங்க நல்ல தூங்குங்க. கை தட்டுறவங்க நல்ல கை தட்டுங்க. ரெஸ்பாண்ட் பண்றவங்க நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை இயேசுவே துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி ராஜா, நன்றி ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி ராஜா, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. இந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 5 அற்புதங்கள். சொல்லுங்க, 5 அற்புதங்கள். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, 5 அற்புதங்கள். ஓர் அற்புதம், குஷ்ட ரோகி அற்புதமாய் சுகமாக்கப்படுகிறார். தொட்டு சுகமாக்குனா, சொல்லுங்க, தொட்டு சுகமாக்குனா. என்னையும் தொட்டு சுகமாக்குவா, என்னையும் தொட்டு அற்புதத்தை செய்வா. அவர் உன்னை தொடனில்லை, நீ அவரை தொடணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இரண்டாவதாக 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குகின்றார். 8ஆம் வசனத்திலே பாருங்கள். கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் வந்து, ஊழிய விஷயமா பிரயாணப்பட்டு போய்கொண்டு இந்த வழியில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு போனா அற்புதம், பார்த்தா அற்புதம், நின்ற அற்புதம், பேசின அற்புதம், தொட்டா அற்புதம், உட்கார்ந்து சாப்பிட்ட அற்புதம், அழைக்கப்பட்டார் அற்புதம். பிரைஸ் தி லார்ட். இயேசு எங்க வந்தாலும் அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. Praise the Lord. 100க்கு அதிபதி, செஞ்சுரியன், 100 தலைவர். 6ஆம் வசனம் சொல்கிறது, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகின்றான். அடிமைகள் விற்கின்ற வாங்குகின்ற வழக்கம் இருந்த அந்த காலம் பாலஸ்தீனாவில் ஒரு சாதாரண வேலைக்காரனை பற்றியெல்லாம் பெரிய விஷயமா நடுக்க மாட்டாங்க. இவன் இல்லைனா இன்னொருத்தன் உன்னுடைய வேலை செய்ய முடியலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அவனை பற்றியெல்லாம் எஜமானன்கள் கவலைப்படுவதில்லை, அக்கறை கொள்வதில்லை. ஆனால் இந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனை குறித்து சொன்ன வார்த்தை, என் வீட்டிலே அவன் கிடந்து மிகுந்த வேதனைப்படுகின்றான். Praise the Lord. Hallelujah. வீட்டிலே வேதனை, கொடிய வேதனை. Praise the Lord. Hallelujah. ஆமென். ஆனால் அவன் அன்புள்ளவன். என் வீட்டில் இத்தனை வேதனைப்படுகின்றானே, என் வீட்டில் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றானே, ஒரு காலத்தை என்னோடு உழைத்தவன், என்னோடு ஓடினவன், எனக்காக பக்தி வைராக்கியமாக நின்றவன், இன்னைக்கு வேதனைப்படுகின்றானே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் புருஷனார் இவ்வளவு வேதனைப்படுறாரு, கடன் பிரச்சனை கஷ்டப்படுறாரு, எங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்க அம்மா இவ்வளவு வியாதியோடு இருக்கிறாங்களே, எங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கங்களும் பிரச்சனைகளும் கண்ணீர்களும் இருக்குது. நீங்கள் அவர்கள் சார்பாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகின்றான். ஸ்தோத்திரம். கொடிய வேதனைப்படுகின்றான். அவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று வீட்டில் உள்ள வியாதி, பிரச்சனை, கடன், பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டி வந்த உங்களுக்கு ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி இங்கே வந்திருக்கின்றார். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, உங்களுக்கு விடுதலை வரப்போகிறது, உங்களுக்கு சுகம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென். மனசை பாருங்க, இயேசுடைய மனசை பாருங்க. அவர் இரக்கங்கள்
பிள்ளைகளின் தகப்பன். அவர் தகப்பனை போல அவன் இறங்குகிறவர். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போலவும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, எல்லாரும் சொல்லுங்க, இறங்குகிறது போலவும் சொல்கிறா, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ, ஓ அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. மகிமை தேவ தேவ தேவனுக்கே மகிமை. ஒரு கூடுகையில தேவ செயல் விளங்குமா விளங்காதான்னு ஆரம்ப ஜெபத்திலிருந்து தெரியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தேவ செயல்கள் கிரியைகள் வார்த்தைகளால் உச்சரிக்கப்படும். வொர்ஷிப்பில் விளங்கும், இன்டர்செசரி பிரேயர் விளங்கும். மெய்யாகவே இந்த நாளிலே கர்த்தர் அதை நிறைவாக நம் நடுவில் செய்து கொண்டே இருந்தார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சம்பூர்ணமாக இந்த இடத்திலே ஆமென் சர்வாங்க விடுதல்களையும் சுகத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரப்போகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் பாஸ்டர் அம்மாவும் திருவல்லிபுத்தூருக்கு அப்பால் ஆமென் கூமாப்பட்டின கிராமத்தில் ஒரு நற்செய்தி ஊழியத்துக்காய் கடந்து சென்றிருந்தோம். இங்கே 3 நாள் நற்செய்தி கூட்டம். கடைசி நாள் நற்செய்தி கூட்டத்தை முடித்து நாங்கள் புறப்பட்டு வரும் வேளை அந்த கிராம மக்கள் எங்களை மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் வழி அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் நிறைய அற்புதங்களை பிரத்யட்சமாக ஆண்டவர் விளங்க செய்தார். நிறைய சாட்சிகளை ஆண்டவர் விளங்க செய்தார். பாஸ்டர்மார் பகல் பெண்கள் கூட்டத்திலே தேவனுடைய செய்தியை கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்திலிருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, கண்ணீரோடு, எங்கள் உறவினர் ஒருவர் ஆமென் பலவீனத்தோடு இருக்கிறார், லிவர் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறார், அவரை அழைத்து வரவா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா? நாங்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். தூரத்திலிருந்து அவரை ஒரு அம்பாசடர் காரில் கொண்டு வந்தாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் செத்து போயிட்டார் மாதிரி தான் இருந்தார். ஸ்தோத்திரம். வயிறெல்லாம் வீங்கி போய், கண்ணெல்லாம் செருகி போய், முகமெல்லாம் வீங்கி போய், மூச்சு பேச்சற்ற கிட்டத்தட்ட டெட் பாடி மாதிரி தான் அந்த வராண்டாவில் திண்ணையில் அவரை படுக்க வைத்தார்கள். எனக்கு என்ன செய்ய தெரியல. நான் புறப்படும் நேரம் வந்தது. மறுநாள் எனக்கு ஆமென் ஆலயத்திலே வந்து சேர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த மகனை பார்த்த பொழுது உள்ளமெல்லாம் உடைந்தது. எங்களை அறியாமல் கண்கள் கண்ணீர் வந்தது. ஒரு சில நிமிடங்கள் அந்த மகனுக்காக ஆமென் கருத்தாக ஜெபித்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, குணமாக்குற வல்லமை பிரத்யட்சமாய் அந்த இடத்திலே இறங்கி வந்தது. இவனுக்கு மரணம் தான் என்று அந்த ஊரே தீர்ப்பு எழுதியிருந்தது. சொந்தங்கள் எல்லாம் தீர்ப்பு எழுதியிருந்தது. அவனுடைய லிவர் செயலிழந்து போய் கிடந்தது. ஆனால் இயேசு அந்த ராத்திரி வேளையிலே அந்த மகனை தொட்டார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசு வருவார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஏன் அவர் நமக்கு அற்புதம் செய்கிறார்? அதற்கென்றே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்டோஸ், த கிரீக் வேர்ட் கிறிஸ்டோஸ், அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா. எதற்காக? அனுக்கிரக வருஷத்தை கூறும்படியாக, ஆமென் விடுதலையை கூறும்படியாக, காயங்களை அவன் கட்டும்படியாக, கட்டுகளை அவிழ்க்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து நம் நடுவில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நீ டென்ஷன் ஆக வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், கொடிய வேதனை என்னவாய் முடியும் என்று கலங்க வேண்டாம். நூற்றுக்கு அதிபதி நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். கை தட்டுங்க. இன்னைக்கு இயேசு உங்களோடு வர விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க எங்க வீட்டுக்கு இயேசு வரணும்? ஆமென்.
நீங்கள் கூட்டம் முடிஞ்சு அவசரப்பட்டு ஓடிடக்கூடாது. நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. விசுவாச மக்கள் எல்லாத்தையும் செய்து நான் சாயங்காலம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி கொயருக்கு கணக்கு பண்ணி வருவீங்க. அப்புறம் உங்களை வேலை செய்ய சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆமென் கலங்கி வந்தான். இயேசு என்ன சொல்லுவாரோ, நான் ஒரு 100 தலைவர். ஆமென். பிரதியாக இருந்திருப்பா. யூதர்கள் ரோமர்களை பகைத்தார்கள். காரணம், ரோமர்கள் இவர்களை அடிமைகளாக ஆளுகை செய்து வந்தார்கள். இந்த யூதனாகிய இயேசு மேசியா என்ன நினைப்பாரோ, என்ன சொல்வாரோ, எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. ஆனால் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றான். என் வேலைக்காரன் கொடிய வியாதியா இருக்கிறான், என்னால் அதை பார்க்க முடியல, சகிக்க முடியல, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. சில நேரங்களில் சில இடங்களில் ஜெபிக்க போகும்பொழுது படுகிற அவஸ்தையை பார்க்கும் பொழுது நமக்கு தாங்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எங்க உடம்பு ஃபுல்லா ஆமென் ஸ்தோத்திரம் வயரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். வித்தியாசமான கோணங்கள்ல இன்ஜெக்ஷன் எல்லாம் மாட்டி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அவங்க உயிருக்காக போராடுறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இவங்க பிழைச்சிருவாங்களா தெரியல, இவங்களை காப்பாற்றப்படுவாங்களா தெரியல. ஸ்தோத்திரம். சில மாதங்களுக்கு முன்பு கூட ஜெயசேகர் மருத்துவமனை ராஜேஷ் என்கிற சகோதரர் அந்த கட்டிடத்திலிருந்து விழுந்து மருத்துவமனை தீவிர சிகிச்சை பண்ணிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மரணத்து சூழலில் அவரை கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்காக ஷிஃப்ட் பண்றாங்க. நானும் அந்த வேலையில் கிளாஸை முடிச்சு அங்கே வரும்போது அந்த பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நானும் மாட்டிக்கிட்டது மாதிரி ஆகிட்டுது. நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆம்புலன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது வெண்டிலேட்டரில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப டெக்னிக்கலாக அதை செய்கிறாங்க. நுணுக்கமாக டாக்டர்ஸ் உயிரை கொடுத்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. வந்தவங்க உயிரை கொடுத்து தான் அந்த பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆமாம். என்ற ஜெபிக்க கேட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆமாம். டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் வழியில் என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், கன்சர்ன் லெட்டரில் கையெழுத்து போடுங்க, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல் போக முன்னாடி எதுவும் சம்பவிக்கலாம், போய் சேர்ந்த உடனே எதுவும் சம்பவிக்கலாம். நாங்கள் உயிருக்கு எந்த கேரண்டியுமே தர முடியாது. நான் கண்ணீரோடு ஒரு 2 நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே உணர முடிந்தது. இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆமென் பிழைக்க மாட்டான்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆண்டவனுக்கு மறு உயிரை கொடுத்து இன்னைக்கு அழகாக அவன் குடும்பமாக ஆண்டவருடைய வேலையில் இருக்கிறான். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, மண் மறைந்தவர் தெய்வம் அல்ல. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் வந்து சொல்லுங்க, வந்து என்னை குணப்படுத்துவா, எங்களுக்கு அற்புதம் செய்வா. இன்னைக்கு நீங்க கூட்டம் முடிச்சு போகும்பொழுது இயேசு உங்களோடு வர விரும்புகிறார். உங்கள் கிராமத்தில் அவர் கால் வைக்க விரும்புகிறார். உங்கள் இல்லத்தில் அவர் கால் வைக்க விரும்புகிறார். உங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றம். இந்த பரிசுத்த ஆவி பெருவிழா சபைக்கு மட்டுமல்ல, குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆமென் கூடுகையாக தெய்வம் மாற்றி தந்து கொண்டே இருக்கிறார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து அவனை சுகமாக்குவேன். ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அவன் 8ஆம் வசனம் சொல்லுகின்றான், 100க்கு அதிபதி நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அவன் உணர்ந்தான் தான் யார். இயேசு தன் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரவன் அல்ல. அவன் ஒரு போர் வீரன். ஸ்தோத்திரம். அடிப்பான். அவனுடைய கடமை அவன் செய்தாகணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ கேளுங்க, உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாரும். தேவனை அறிகின்ற ஒரு உணர்வுள்ள இதயத்தை தாரும். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கடைந்த கந்தைகளை போல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி நான் விசுவாசிக்கிறேன். அவன் சொல்லுகின்றான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகின்றான். என் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, என் வார்த்தையிலே அதாரிட்டி இருக்கிறது, என் வார்த்தையிலே அவ்வளவு பவர் இருக்கிறது. அவன் உணர்கின்றான், நீங்க வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமை உள்ள தெய்வம். இன்னைக்கு சொன்னா இந்த 740 கோடி மக்களையும் இயக்குகின்ற ஒரு தெய்வம், அண்ட சராச்சரங்களை எல்லாம் இயக்குகின்ற ஒரு தெய்வம். அவன் சொல்லுகின்ற, ஐயா நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஊழியத்தின் பாதையில வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க. ஒரு வார்த்தை மட்டும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒரு வார்த்தை மட்டும். உங்க வீட்டில் ஒரு கொடிய வேதனை, அவன் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள ஒரு கொடிய வேதனை, வெளியே சந்தோஷமா வந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு அழுகிய நாற்றம் எடுக்கிறது, ஒரு கொடிய வேதனை, ஒரு குழப்பமான சூழல், என்ன ஆகுமோ என்ற ஒரு பதட்டம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவே, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவே, அந்த வேதனையை நீங்க செய்வே. 100க்கு அதிபதி சொல்லுங்க, ஐயா ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீர் ஒரு வார்த்தை இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கை தட்டுங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுவா. ஒரு வார்த்தை சொல்லுவா. வார்த்தையில வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ கேரி தாற்றண்டையிலே போ. பஞ்ச காலம், ஸ்தோத்திரம், சிறிகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுறாங்க. ஆனா எலியாவுக்கு அப்பத்தை காகங்கள் கொண்டு வந்தது. காகம் அப்பத்தை எல்லாம் கொடுக்காது. 5 காகத்தை கூட கூப்பிடும். நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும். அதில் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்ட பொழுது காகம் அவனுக்கு அப்பத்தை கொண்டு வந்தது. காகம் அவனுக்கு இறைச்சியை கொண்டு வந்தது. காகங்கள் மூலமாக தேவனுடைய மனுஷனாய் எலியா ஆச்சரியமாய் போஷிக்கப்பட்டான். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நூற்றுக்கு அதிபதி ஆமென் சொல்கின்றான், நீர் செயல்களிலே வல்லவர், அதை வாயினால் அறிக்கை பண்ணுகின்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரோமர் 10:9-10 அதுதான் சொல்லுங்க. இதயத்தை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவன் விசுவாசத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியத்தோடு பார்த்தான். பல நேரம் நமக்கே விசுவாசம் இருக்காது. இது பிழைக்குமா பிழைக்காதா, இது வருமா வராதா, காரியம் மாறுதலாய் முடியுமா முடியாதா, அதுக்கும் ஜெபம் பண்ணி பார்ப்போம். இல்லை, அவன் அந்த விசுவாசத்தை இயேசு ஆச்சரியத்தோடு பார்த்தா. ஒரு வார்த்தை, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது. பைபிள் சொல்கிறது, அந்த நாளிகையிலே, எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாளிகையிலே, அந்த நொடி பொழுதிலே, அந்த இமை பொழுதிலே, அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், நானோ செகண்டிலே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அங்கே வல்லமை உள்ள விடுதலையை விளங்க செய்தது. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அது பல 1000 மைல்கள் வேகமாக செல்லக்கூடியது. அது பல 1000 மைல் வேகமாக பயணிக்கக்கூடியது. அது வல்லமை மிக்க செயல்களை கொண்டு வரக்கூடியது. கைகளை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் முன்னாடி பிரசங்கம் பண்ணால் மக்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் ஃபோன் பேசினா அதெல்லாம் காற்று வழியாக தான் வருது இல்லையா? வந்து நொடி பொழுதில் நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நொடி பொழுதிலே, அந்த இமை பொழுதிலே, அந்த நாளிலே அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. மூன்றாவதாக அதே அதிகாரம் 14ஆம் வசனம், ஒரு பிரயாணப்பட்டு போகிறார். வழியிலே பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார். பேதுரு கூப்பிடல. ஆமென். இயேசு கண்டார். சொல்லுங்க, இயேசு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இயேசு. சொல்லுங்க, இயேசு. அதான் ஆகார் சொன்னார், நீர் என்னை புருஷன் காணல, அனுப்பி விட்டுறாரு. அவள் பட்ட வேதனை அவர் கண்கள் காணல, அவள் வடித்த கண்ணீர் அவர் கண்கள் காணல. சந்தோஷமா இருந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பிள்ளை அழுகிறதை ஆபிரகாமால பார்க்க முடியல, சாராளால பார்க்க முடியல, எகிப்தில் அவருடைய உறவுகளால் பார்க்க முடியல, வந்த வீட்டில் ஆபிரகாம் வீட்டில் யாராலும் பார்க்க முடியல. ஆகவே தான் அவள் சொன்னாள், நீ என்னை காண்கிறவரை இந்த இடத்திலே கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று பெயரிட்டாள். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. பேதுருடைய மாமி வீட்டிலே ஜுரமாய் முடங்கி கிடக்கிறதை இயேசு கண்டார். சொல்லுங்க, இயேசு கண்டார். கண்டும் காணாத ஒரு போகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாமே செல்ஃபி கலாச்சாரம். முன்னாடி ஒருத்தர் விழுந்தா நம்ம ஓடி தூக்குவாங்க. இப்போ விழுந்தா எப்படி கிடக்கிறான்னு அப்படி ஒரு போட்டோ பிடிச்சி லைவ்ல போடுவாங்க. தோத்திரம், அவர் எப்படி விழுந்து கிடக்கிறாரு, ஆம்புலன்ஸ் எப்படி வருது, எப்படி தூக்குது, ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, போட்டோ பிடிக்கத்தான் நிறைய ஆட்கள் நிற்பாங்களே தவிர அவங்களை தூக்குறதுக்கோ தண்ணி கொடுக்கறதுக்கோ அடுத்த காரியங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பிரைஸ் எல்லாம். அதான் இந்த காலம். மனுஷர் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் ஆகாதவர்களாய் போகின்ற ஒரு கொடிய காலம். இயேசு அந்த மகளை கண்டார். பைபிள் சொல்கிறது, என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாயின் கருவிலே என் எலும்புகள் உருவாகும் முன்னமே என் கருவை உம் கண்கள் கண்டதையா? கை தட்டுங்க. என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இதுவரையிலும் நான் நடந்து வந்த பாதைகளை உம்முடைய கண்கள் கண்டது. இப்பொழுது நான் இருக்கும் சூழலை உம்முடைய கண்கள் காண்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. காண்கிறது மட்டுமல்ல, ஆமென், கண்டால் காணாதவர் போல பார்க்க மாட்டார். கையை நீட்டினார். சொல்லுங்க, கையை நீட்டினார். ஜுடம் உடனே அந்த மகளை விட்டு போயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமென். அவள் எழுந்து தேவனுக்கு பணிவிடை செய்தார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நொடி பொழுதே சுகம் தந்து தேற்றுவார். நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நான் அழமாட்டேன், அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். நான் அழமாட்டேன், அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. நீ விரும்புகிறது அவராலே வரும். படுக்கையில படுத்து கிடக்கிறாள், அவன் ஒருவரும் இல்லை. இயேசுவுடைய கண்கள் அந்த மகளை கண்டது. பணிவிடை செய்யக்கூடியவள் முடங்கி கிடக்கிறாள், ஊழியத்துக்கு உதவி செய்ய முடங்கி கிடக்கிறாள், கர்த்தருக்கு சேவை செய்ய முடங்கி கிடக்கிறாள், எழும்ப முடியல, படுத்த படுக்கையிலே கிடக்கிறாள். இயேசுவுடைய கண்கள் அவளை கண்டது. இந்த காலை வேளையில சிலரை கர்த்தர் தூக்கி விட விரும்புகிறார். எதற்காக? கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படியாக, கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படும்படியாக. ஹல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது செய்த நன்மையை அநேகருக்கு சொல்லணும், செய்த அற்புதத்தை அநேகருக்கு சொல்லணும், செய்த உபகாரத்தை ஒரு நாள் மறக்க கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு செய்த உபகாரங்களை ஒரு நாள் மறக்க கூடாது. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை, ஆமென், முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நான்காவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். 24ஆம் வசனம் வாசிக்கின்றோம். அலைகளினால் மூடப்படத்தக்கதாக ஒரு பெரும் காற்று அங்கே உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம், அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே இயேசு செய்த 5 அற்புதங்களைத்தான் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்தோத்திரம். ஒரு பாய்மர கப்பல் பயணப்பட்டு போகின்றது, ஒரே பிரயாணத்தில் தான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசு இந்த 4வது அற்புதத்தை செய்கின்றான். காற்று பலமாக வீசுகிறது. ஹல்லேலூயா. 24ஆம் வசனம். ஆமென். படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தால். வாழ்க்கை என்பது ஒரு படகு போன்றது. கொடும் காற்றும் பெரும் அலைகளும், ஆமென், பல்வேறு சோதனைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகின்றது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு கதறல் சத்தம் மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தர் காலையில் அந்த வார்த்தை எனக்கு சொன்னா, நீ அதை நிச்சயமாய் சொல்லு. ஒரு கதறல் சத்தம் மட்டும். 25ஆம் வசனம். என்ன சத்தம்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். மடிந்து போகிறோம். வேற ஒண்ணுமே சொல்லல, வேற ஒண்ணுமே சொல்லல, சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய சூழலும் அங்கு இல்லை. ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஒரு கதறல் சத்தம், ஒரு மரண ஓலத்தின் சத்தம். இன்னைக்கு நான் ஆவியில உணர்கிறேன், சிலருடைய குடும்பத்தில் இந்த மரண ஓலம் இருக்கிறது, இந்த அலறுதலின் சத்தம் இருக்கிறது, இந்த அழுகையின் சத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்து கலங்கி நம்பிக்கையற்று போய் வந்த தேவ ஜனமே, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய்? கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம்
எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தங்கள் செய்வார், எனக்காக யுத்தங்கள் செய்வார், எனக்காக யுத்தங்கள் செய்வார். பாய்மர கப்பல் பெருங்காற்றும் கடும் புயலினால் அலக்களிக்கப்பட்டு தண்ணீர் நிரம்பி படகு மூழ்கி போகும். ஆமென். ஒரே ஒரு அலறல் சத்தம். என்ன சத்தம் சொல்லுங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். சொல்லுங்க எல்லாரும் 2 கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்டர். உண்மைதான் ஐயா. இந்த வார்த்தையை சொன்னா தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தையை சொன்னா ஒரே ஒரு அலறல் சத்தம். அப்படி உள்ளவங்க மட்டும் 2 கையை உயர்த்துங்க, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். அது எதுவுமா இருக்கு எனக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் சொன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுனாங்க, முடியல. எக்ஸ்ட்ரீமா போயிட்டுது, பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிட்டுது, கை மிஞ்சி போயிட்டுது, எல்லை கடந்து போயிட்டுது. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரை கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஹல்லேலூயா. கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஒன்றை சொல்கிறேன், எவ்வளவு கொந்தளிப்பு வரட்டும், எவ்வளவு கடல் அலைகள் வரட்டும், இயேசு இருக்கிற படகை அது ஒன்றும் செய்வது இல்லை. கை தட்டுங்க. உன்னுடைய வாழ்க்கை படகுல இயேசு இருப்பார். ஆனால் கை தட்டினா நல்ல கை தட்டுங்க. இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல நன்றி சொல்லுங்க. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என் இயேசு எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். இயேசு கூட இருந்தா எல்லா விதமான அற்புதங்களும் உங்களுக்கு நடக்கும். அந்த மிகுந்த அமைதல். சொல்லுங்க, மிகுந்த அமைதல். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, உடனே. 1 மாசம் கழிச்சு இல்லை, 6 மாசம் கழிச்சு இல்லை, ஒரு வாரம் தாண்டி அல்ல. சொல்லுங்க, உடனே. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற உடனே, இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற உடனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வாருன்னு நம்புகிற உடனே, யானைக்கு தும்பிக்கை மாறி உங்களுக்கு நம்பிக்கை. ஆமே, நம்பிக்கையினால நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நம்பிக்கையினால நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள், நம்பிக்கையினால நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, உடனே மிகுந்த அமைதல். ஒரு அலறல் சத்தம் கேட்ட ஒரு படகுல மிகுந்த அமைதல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 20 வசனம். அநேக நாளாக சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ காணாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் தப்பி பிழைப்போம் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அதை ஆண்டவர் சொல்ல சொன்ன அந்த கூட்டத்தில் முழுவதும் நம்பிக்கை அற்று போயிட்டு. பிள்ளையை குறித்து நம்பிக்கை இல்லை, பார்த்தேன். என் குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆமாம், ஃபியூச்சரை குறித்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை எல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா என் மூளை அறிவு சொல்லுது, என் உள் மனசு சொல்லுது, there is no hope. ஒரு நம்பிக்கையுமே இல்லை. இனி எது நடக்குதோ நடக்கிறது போல் நடக்கட்டும், எது வருகிறதோ வருகிறது போல வரட்டும், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஆனால் பவுலடியார் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை, மனுஷரே உங்களுக்கு பிராணனுக்கு சேதம் ஏதும் வருவது இல்லை. கை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஓ, பிராணனுக்கு சேதமின்றி ஒரு காக்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த உபவாச வேளையில் பகல் வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெகு நாளாக சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரம் கொஞ்சமாவது பார்த்திருந்தா கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்திருக்கும், கொஞ்சமாவது பார்த்து சாப்பிட்டு இருந்தா கொஞ்சோண்டு சரத்தில் பலன் இருந்திருக்கும். முழு பலனும் இல்லை. ஆமென். பலவீனப்பட்டவர்கள், இனி சாவை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு கூட்டம் ஜனத்துக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷ வசனங்கள் உங்களுக்கு போடப்படுகிறது. இதில் எல்லா வசனமும் உங்களை தொடாது. சில வசனம் உங்கள் உள்ளத்தில் அக்கினியாக பிடிக்கும், சில வசனம் உங்களுக்கு ஆறுதலாய் வரும். அந்த வசனத்தை
பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் தப்பி இன்னைக்கு கரை சேருவீங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு போவீங்க. நீங்கள் இயேசுவோடு கூட போவீங்க. Praise the Lord. ஐந்தாவதாக கடைசியாக ஹல்லேலூயா 28ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆமென். ஒரே பிரயாணம், இயேசு ஒரே பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு, எங்கிருந்து வராங்க? இவங்களுக்கு வீடு இல்லையா? நல்ல வீடு உண்டு. மனைவி இல்லையா? உண்டு. பிள்ளைகள் இல்லையா? உண்டு. உறவுகள் நட்பு இல்லையா? உண்டு. ஆனால் அவங்களால வீட்டில் உட்கார முடியலையே, வீட்டில் தங்க முடியலையே, வீட்டில் வாழ முடியலையே, மனைவி பிள்ளைகளை நேசிக்க முடியலையே, அமைதியாக இருக்க முடியலையே. பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். எப்போவுமே எகென்ஸ்டாக தான் வருவாங்க. எப்போவுமே எகென்ஸ்டாக தான் வருவாங்க. பைபிள் சொல்கிறது அவர்கள் மிகவும் கொடியவர்கள். இவங்களை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணி போடலாம். காலையில் இந்த வார்த்தையை நான் மறுபடியும் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர்கள் எங்கிருந்து வர்றாங்க? வாட் இஸ் தேர் பேக்ரவுண்ட்? அவங்க கல்லறைகளிலிருந்து வர்றாங்க. கல்லறை வெளியே பார்த்தா அழகா இருக்கும், உள்ளுக்குள்ள எலும்புகளும் தசைகளும் அழுகிய துர்நாற்றம் வீசுகிற இடமாக இருக்கும். எஸ், அதான் மாயக்கார வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வருகிறாங்க. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு எதிராக வருகிறாங்க. மிகவும் கொடியவர்கள். பைபிள் சொல்ற அந்த வழி ஒருவரும் நடப்பது இல்லை. அந்த வழியை ஒருவரும் நடப்பது இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவர் ரொம்ப கொடியவர், ரொம்ப குடிகார, ரொம்ப அடிக்கிறவர், ரொம்ப அடங்காத. பாஸ்டர் அந்த அம்மா ரொம்ப கொடியவங்க, அடங்காதவள். ஸ்தோத்திரம். வாயாடி இப்படி நிறைய வாசகங்களை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வீட்டில் வாசம் பண்ணுவதில்லை. என்னை பற்றிய, பிள்ளைகளை பற்றிய, மற்றவங்களை பற்றிய நினைப்பே அவருக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கும் உமக்கும் என்ன ஏதாவது தொடர்பு இருக்கு? ஏன் வந்தீங்க இயேசுநாதா? இந்த கெனசரேத்து தேசத்திலே எதுக்கு வந்தீங்க? நாங்க இந்த பிரேத கல்லறையிலே வாழ்ந்து இங்கே கொடியவர்கள் என்று அறியப்பட்டு நாம எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக நாட்களை கடத்தி கொண்டு இருந்திருப்போமே. ஏன் வந்தீங்க? இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஒருவர் உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். நான் தேடி போகல, என்னை தேடி கனசரேத் தேசத்தின் அந்த கல்லறையின் அருகிலே இயேசு வருகிறான். இயேசுடைய பிளாட்ஃபார்ம் பாருங்க. நம்மளாம் சர்ச்சில் தான் பிரசங்கம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தெருவில் பிரசங்கம், நாங்கள் தெருவில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிராமங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், மண்டபத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு பிரபலமான பிரசங்கமாக நிறைய பேர் கூட்டம் இல்லைன்னா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி போயிடுவாங்க, சூல்கேஸை பேக் பண்ணிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கூட்டங்களை பார்க்குறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் இயேசு ஆமென் கல்லறை தொடர்ந்து பிரசங்கம் பண்றாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அவனுக்கு வாழ விருப்பம் இருக்குது, ஆனா வாழ முடியல. ஸ்தோத்திரம். நேசிக்க விருப்பம் இருக்கு, நேசிக்க முடியல. எல்லாரும் சொல்றாங்க அவர்கள் கொடியவர்கள். ஆமா, அவங்க கொடியவங்க தான், அவங்க குடிகாரங்க தான், அடிக்கிறவங்க தான், குத்துறவங்க தான், கொலைவரி ஆவை உடையவங்க தான். காரணம் ஒன்று அல்ல, 2 அல்ல, நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அவங்க உள்ளத்துக்குள்ளே குடிகொண்டு அவங்களை ஆளுகை செய்து அவங்களை அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. இந்த ராத்திரி, இந்த பகல் வேளையிலே ஆமென் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற இடத்திலே இயேசுவுடைய கால்கள் படுகிறது. அதுதான் தீர்க்கதரிசனமான செய்தி. சாத்தான் சிலரை கட்டுப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அந்த இடத்திலே இயேசுவுடைய கால்கள் படுகிறது. அவங்க எதிராக வர்றாங்க, கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன? உங்களுக்கு இயேசுவை தெரியும், உங்களுக்கு இயேசு யார் என்று தெரியும், இயேசுக்குள்ள வல்லமை என்ன என்று தெரியும். பிரைஸ் தி லார்ட். எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 மனிதர்களை இயேசு மாற்றினா, ஊழியக்காரர்களாக மாறினாங்க. சிலுவைக்கு ஆமென் பங்காளிகளாக மாறினாங்க. சிலுவைக்கு பகைஞர்களாக இருந்தவங்க சிலுவையின் பங்காளிகளாய், சிலுவையின் தோழர்களாக மாறினார்கள். இந்த காலை வேளையில உங்களை மறுரூபமாக்க விரும்புகிறார், உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் இயேசுவுடைய கால்கள் படப்போகிறது. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போக போகிறது. இயேசு வந்தா பிசாசு அங்க இருக்க முடியாது. இயேசு வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். 5 அற்புதங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அங்கே வேத பாரகன் வந்து ஒருவன் சொல்கின்றான், உம்மையே பின்பற்றி வருவேன். என்ன வாயில சொன்னா, ஏசு சொன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு என்று சொன்னா. ஒரு சீசன் வந்து சொன்னா, எங்க அப்பா இறந்து போனாங்க, உறவர் இறந்து போனாங்க, அடக்கம் பண்ணணும். ஏசு சொன்னா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இன்னைக்கு அவன் நொண்டி சாக்கு போக்கு சொல்றவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. நான் உள்ளத்தில் ஏக்கத்தோடும் உள்ளத்தில் எதிர்பார்ப்போடும் உள்ளத்தில் விருப்பத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு தேவை. அவருடைய அற்புதங்கள் தேவை, அவருடைய விடுதலைகள் தேவை. அதை இயேசு இன்றைக்கு செய்ய விரும்புகிறார், இயேசு இன்றைக்கு நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? அவர் தாமே சொல்லுங்க, இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்தான். ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். அது என்ன வியாதியாக இருக்கட்டும், அது மூளை நரம்பு சம்பந்தமான வியாதியாக இருக்கட்டும், அது சிறுநீரக சம்பந்தமான வியாதியாக இருக்கட்டும், இருதய சம்பந்தமான வியாதியாக இருக்கட்டும், அது எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த வியாதியாக இருக்கட்டும், ஆமென். இயேசுவிடத்திலே வந்த சகல வியாதியஸ்தரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா. இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்ட சகல பிசாசுகள் பிடிக்கப்பட்ட மக்களையும் பிசாசுகளை துரத்தி இயேசு சுகமாக்கினார். மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரம், குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். இன்னைக்கு பாவ குஷ்டத்தோடு சாபமாகி குஷ்டரோகத்தோடு உடைய தோள்கள், தசைகள், எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், மஜ்ஜைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அது உண்மை. பாதிக்கப்பட்டு யாரோ இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் தீர்க்க தரிசனமான செய்தி. ஆராதனை வேளையில் அதை உறுதிப்படுத்தினா, ஜெப வேளையில் தெய்வம் உறுதிப்படுத்தினார், பிரசங்க வேளையில் அதை நிரூபித்து உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் விரல் கலண்டு விழும், உடல் உறுப்புகள் குழி விழுந்து விடும். அது பரவக்கூடிய ஒரு கொடிய நோய். அவனை சார்ந்தவங்க அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அது அவங்களையும் பாதிக்கும். ஹல்லேலூயா. இவனை நம்மோடு வைக்க முடியாது, இவங்களை நம்ம குடும்பத்தில் வைக்க முடியாது, கலற்றி விட வேண்டியதான். அப்படி கலற்றி விடப்பட்ட ஒருவன் தான். அவன் பேர் பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் மனசில் ஒரு வேதனை, எனக்கு வாழ வாஞ்சையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. என்னை சுகமாக்குவார் ஒருவரும் இல்லை. என்னை சுகமாக்க மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. என்னை சுகமாக்க ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு என்கிற இரட்சகரை கேள்விப்பட்ட உடனேயே எல்லா பாரம்பரியங்களையும் தாண்டி எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு நடந்து வருகின்றான். இயேசுவே, உமக்கு சித்தமானால் லார்ட் என்னை சுகமாக்க உம்மால கூடும். இயேசுவோட அன்பை பாருங்கள், மனதுருக்கத்தை பாருங்கள். எல்லாரும் துரத்துகின்ற, எல்லாராலும் துரத்தப்பட்ட ஒரு மனிதனை கண்டு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்ட பொழுது அவன் நோயெல்லாம் போயிட்டுது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல கையை வைக்கிறார் ஏசப்பா, உங்க மேல கையை வைக்கிறார் ஏசப்பா, உங்க மேல கையை வைக்கிறார் ஏசப்பா. அல்லேலூயா. உங்களை ஏசப்பா தொடுகிறாரு, உங்களை ஏசப்பா தொடுகிறாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சித்தம் உண்டு. ஆமென். சுத்தமாகு. ஹல்லேலூயா. 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 உடனே குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கியது. நரம்பில், தசைகளில், எலும்புகளில் பரவி இருந்த கொடிய வியாதி மாறியது. ஹல்லேலூயா. நாகமான் அந்த இடத்துல இறங்கி வந்தான். அவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், புதிய சரீரத்தை கொடுத்தார். 12 ஆண்டுகள் பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனங்களை அடைந்த மகள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள், நொடி பொழுதில் சுகத்தை பெற்றாள். 100க்கு அதிபதி சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். வார்த்தையை நம்பினான், வார்த்தையின் அதிகாரத்தை நம்பினான். ஆண்டவர் அவனுக்கு அதிசயத்தை செய்தார். பேதுருவுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். பேதுரு சொல்லல, மாமி ஆள் அனுப்பல, அவளை கண்டார். அல்லேலூயா. இயேசு உங்களை காண்கிறார். அலைகளால் மூடப்படத்தக்க ஒரு படகு, ஒரு வார்த்தை தான் அலறி சொல்றாங்க, ஒரு அலறல் சத்தம் மட்டும்தான். ஆண்டவரே எங்களை ரட்சிங் சொல்லுவாங்க. ஒரு சுவாசம் மட்டும்தான் இருக்குது, நெஞ்சில் ஒரு சின்ன அசைவு மட்டும்தான் இருக்குது, சின்ன ஒரு துடிப்பு மட்டும்தான் இருக்குது. எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் மட்டும்தான், ஒரு பெருமூச்சு மட்டும்தான், வார்த்தைகள் இல்லை. ஓ, உங்களை இயேசு கண்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. 2 பேர் பிரேத கல்லறையில் இருக்கிறாங்க, கொடியவள் என்று முத்திரையிடப்பட்டவங்க. நான் இயேசு அவளை தேடி அந்த கனசரேத்து நாட்டில் காலை வைத்தா, இயேசு அநேக தடைகளை தாண்டி அந்த இடத்துக்கு போனா, அந்த இடத்துல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அற்புதங்கள் திரளாய் நடக்கும், விடுதலைகள் சம்பவிக்கும், இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்க ஒரு சாட்சியா மாறுவீங்க. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கை தட்டுவோமா? செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான். ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியாய் பதில் அனுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அழித்திடுவே. செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். சிறைச்சீலையின் நடுவில் பவுலை போலவே நான். சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்துவிடும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். ஓ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியின். எலும்புகளின் பள்ளத்தாக்கில், எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல நான். ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தால் எலும்புகள் சேனையாய் எழும்பிடுமே. செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமும் அல்ல. கர்த்தரின் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி பாடுவோமா? ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ரிபனவ சந்துரனவ ஆவியினால் ஆகும். ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவி. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே, நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல. இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி சொல்லி பாடுவோமா? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவை உயிரடை செய்கிறது, எலும்புகளை உயிரடை செய்கிறது. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, சொல்ல கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். செருபாபேலின் முன் சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். செருபாபேலின் முன்னே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். 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 பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி உடைய கவலைகளை எல்லாம் கண்ணீரை எல்லாம் அவர் மேல் வைத்து கர்த்தரை ஆராதிப்போமா? சற்று நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆராதனை செய்வோமா? எலும்புகள் சேனையை எழுப்பினது போல கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாறவா மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. களத்துக்கு பின்னாடி வலி, வேதனை, நரம்பில் உள்ள பாதிப்புகள், நரம்புக்குள்ள தண்ணீர் கட்டி நிற்கிற நீர்க்கட்டுகள், நரம்புக்குள்ள நீர்க்கட்டுகள், நரம்புகளுக்குள்ள இருக்கிற நீர்க்கட்டிகள், நீர்க்கட்டுகள் இப்ப இயேசுவின் நாமத்தினால கழுத்து எலும்புகளுக்குள்ள இருக்கிற நீர்க்கட்டுகள், நீர்க்கட்டுகள் இப்பொழுது by the power and anointing of Holy Spirit resting upon us, we togetherly pray for your people, Lord. தினத்துக்காய் ஜெபிக்கிறோம். கழுத்து எலும்புகள் உள்ள தேய்மானங்கள், கழுத்து எலும்புள்ள பாதிப்புகள், தசை பிடிப்புகள், உடம்பு முழுவதும் அங்குமிங்கும் திரும்ப முடியாதபடிக்கு, செயல்பட முடியாதபடிக்கு சக்கா இருக்கிற அனுபவங்கள் மாறி போவதாக, மாறி போவதாக. நேரலையிலேயும் உங்களுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் இப்பொழுது right now the divine healing. Receive dear brothers and sisters, receive the divine healing right now. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவி. divine healing பெற்றுக் கொள்ளுங்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அது பலத்தினால் நடக்காது, பராக்கிரமம் நடக்காது, மன பலத்தால் அல்ல, மனித பலத்தால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் ஆகும். போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து செபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்து எலும்புகள் சேர எழுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து தீர்க்கமாய் உரைத்தார் எலும்புகள் சேர எழுப்பிடுவே. ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைத்துவிடும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது
கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். பாபேலின் நிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல கர்த்தரின் ஆவியினால். ஓ, நீங்கள் ஆராய்ச்சி மட்டும் போதும் உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். கல்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், நீர்க்கட்டுகள் மறையட்டும், தசை பிரிவுகள் மாறட்டும். கை தட்டுக்கு ஆண்டவர் நேரை தொடுகிறார். யூரின் பிளாடரில் உள்ள கற்கள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. எஸ்டான growth, யூரினரி பிளாடர்ல உள்ள எஸ்டான growth இப்ப இயேசுவின் நாமத்தில் அவன் காணாமல் போகிறது. அதை தேடியும் காண மாட்டாய். அந்த ஸ்கேன்ல எனக்கு தெரிவதில்லை. அந்த கட்டிகள் உனக்கு வேதனையை கொடுப்பதில்லை. ஆமென். உனக்கு வலியை கொடுப்பதில்லை. அந்த கற்கள் உனக்கு நீ வேதனையை கொடுப்பதில்லை, உனக்கு வலியை கொடுப்பதில்லை. இதோ என் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் வந்து விட்டார். சகோதரனே, சகோதரியே, நீ சந்தித்த துக்க நாட்கள் இன்றோடு இந்த பகலோடு முடிந்து போகிறது. மத்தேயு அதிகாரம் 8 அற்புதங்கள் 5. ஷாக்கா ராத்தா லாக்கா பாரா ஓ ஷாம்தலா தரா கபாரா பரபா ரீ கபாலா பௌஷே ரீ கபாலா பௌ ஷாம்தரா தரா கபாலா பலபா. உச்சரோகம் போல உன்னை அரித்து வேதனைப்படுத்தின வேதனையின் அனுபவங்கள் மாறுகிறது. நீ அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறபடியினாலே உனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கழுத்து எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள தண்ணீர் கட்டி நிற்பது போல உனக்கு வலியினால வேதனையினால உன்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி அளவைக்கிற அந்த அனுபவங்கள் மாறி ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகிறது, ஹீலிங் உண்டாகிறது. யூரின் சம்பந்தமான பாதிப்புகள் மாறி போகிறது. கற்கள் கரைந்து போகிறது, கட்டிகள் மறைந்து போகிறது. கால் பாதங்களிலே ஆண்டவர் பலனை தருகிறார். உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். ஐயோ, நான் விடமாய் போய் விடுவேனோ, கட்டிலே படுத்த படுக்கையாய் போய் விடுவேனோ, என் மூட்டுகள் விளங்கி வரவில்லையே, என் மூட்டுகள் செயல்படவில்லையே, என் முழங்கால்கள் செயல்படவில்லையே, என் உள் உறுப்புகள் செயல்படவில்லையே. நாள்தோறும் வேதனைப்பட்டு ஒடுங்கி இந்த காலை வேளையில வேதனையோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் வந்த தேவ பிள்ளையே, உன் பயங்களை மாற்றுகிறார். நொடி பொழுதிலே உனக்கு இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்கிறார். தமனகரபா பிபலபரபா சம்பரபா பிபலபரா அரிகலகரபா சம்பலபரபா அம்தலதரிகபலபா. அநேகரை தொடுகிறார், அநேகரை இயேசு தொடுகிறார், அநேகரை இயேசு விடுவிக்கிறார், அநேகருக்கு இயேசு அற்புதங்களை செய்கிறார். பிபலகரபா சம்பலபரபா அம்தலகரபா அத்துனதலக ரிகபல பௌதா ஷகரப திரபலப கபரபரப ஷபபபலப திரபலபலப ஷம்தரபலபலபலப. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே 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 மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர், புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீர். இந்த காலையில இந்த கழுத்து எலும்பில நரம்புகளுக்குள்ள நீர்க்கட்டு போல, நீர்க்கட்டிகள் போல திருப்ப முடியல, கொடிய வேதனை தாங்க முடியல, கழுத்து பகுதியில் கை வைங்க. ஆண்டவர்களை சுகமாக்குறார். ஸ்தோத்திரம். யூரினரி பிளாடர்ல பிரச்சனையோடு, ஆமென், கல்லோடு பாதிப்புகளோடு எக்ஸ்டர்னல் growthோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர்களை சுகமாக்குறார். கை வைங்க, இந்த பகுதியில் கை வைங்க. அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது, கஷ்டப்படுறீங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். 2 கால் பாதங்களும் தரையில வைக்க முடியல, வலி தாங்க முடியல, கால் மூட்டு ஆமென் நல்ல வேலை செய்யல, நிற்க முடியல, நடக்க முடியல, முட்டிங்கால் போட முடியல,
நன்மிடமாய் போயிடுமேனோ என்று பயந்து கொண்டிருக்கிறீங்க. கத்த தளர்ந்தவங்க கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை இந்த காலை வேளையில உறுதிப்படுத்துகிறார். 2 கண்களுக்குள்ளே பயங்கர வலி, கண்கள் எல்லாம் கலன்று விழும்போல இருக்குது, களைப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? என்னுடைய நோயை இயேசப்பா வெளிப்படுத்தி எனக்கு சுகம் தரமாட்டாரா? இதோ உனக்கு ஒரு அற்புதம். கண்களிலே ஒளியாண்டு தருகிறார். கண்கள் உள்ள மங்கின அனுபவங்களை கத்தர் மாற்றுகிறார். தலையில பாதிப்புகள், மூளை நரம்புகளிலே பாதிப்புகளோடு மூளை நரம்புகள் இரத்த ஓட்டங்கள் சீராக அமையாதனால பாதிக்கப்பட்டு பேச்சுகள் தடுமாறி போய் செயல்பாடுகள் குறைந்து போய் கை கால்களுடைய அசைவுகள் கூட நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில ஏசப்பா மூளையிலிருந்து இரத்த கசிவுகளை, இரத்த கட்டுகளை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். எந்த வியாதியா இருந்தாலும் உங்களை இயேசு குணமாக்குவா. இதோ தற்கொலை எண்ணத்தோடு குடும்பத்தை இயேசு காண்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், அடிக்கடி சாக வேண்டும், சாக வேண்டும், சாக வேண்டும். ஏன் வாழ வேண்டும்? யாருக்காக வாழ வேண்டும்? என்னை நேசிப்போர் இல்லையே, புரிந்து கொள்வோர் இல்லையே, அன்பு செய்வோர் இல்லையே. ஒருவர் உன்னை நேசிக்க, உன்னை அன்பு செய்ய உனக்காக ஜீவனையே தந்திருக்கிறார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ வேண்டியவள், நீ வாழ வேண்டியவள். இப்ப கை தட்டி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. கை தட்டுனா நல்ல கை தட்டுங்களேன். ஸ்தோத்திரம் பண்ணா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இயேசு உங்களை ஜீவிக்கிறார். பாஸ்டர் மனுஷன், அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சாவாமை உள்ளவர். ஓராபா கபாலபா லபா தீரா தீரா பாலபா லபா லபா அம்த லாகரா பக்கபரபா ரி கபாலபா ஷபபா லபா லபா தீரா தீரா பாலபா லபா அம்த லாதரபா ஷகல பகதல கரகதுனமா அம்த லே கபாலபா ஷபபா லபா ரி கபாலபா லபா லபா அம்த லாதராத் ரபா கதனமா ஷம்த லபா கபாலபா லபா 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 லபா. ஹalleluya. என்னால் ஜெபிக்க முடியல பாஸ்டர், என்னால் ஆராதிக்க முடியல, நெஞ்செல்லாம் அடைக்குது, மூச்செல்லாம் அடைக்குது, நெஞ்சுக்குள்ள ஒரு கட்டி போல எனக்கு தோன்றுகிறது. இந்த காலை அந்த கட்டுகளை, அடைப்புகளை கத்தர் பிடுங்கி போடுகிறார். கை தட்டி அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹalleluya. உடபாரபா ஷபபாலபா தீரபாலபா ஷபலபாலபா. இந்த பரிசுத்த ஆவி பெருவிழாவிலே முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே நேரிலும் நேரலையும் அற்புதங்கள் திரளாய் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலைகள் திரளாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. மனவேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மன அழுத்தத்தோடு, ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரஷன், மன அழுத்தத்தோடு என் வேதனை யாரோடு சொல்லுவே, என் கண்ணீரை யாரோடு சொல்லுவே? எனக்கு யார் இருக்கிறார்கள்? எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. இல்லை இல்லை, நீ அழ வேண்டாம், இயேசு உனக்கு இருக்கிறார், அவர் உனக்கு அற்புதம் செய்வார். தலைக்கு மேல கை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நான் அழமாட்டேன், நான் இனி அனாதை அல்ல, நான் அழமாட்டேன், எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல், அல்லேலூயா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இந்த உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. நன்றி அப்பன், நன்றி அப்பா. இந்த கூட்டத்துக்கு வரும்போது மனவேதனையோடு வந்தேன், துக்கத்தோடு வந்தேன், வியாதியோடு வந்தேன், பிரச்சனையோடு வந்தேன். கத்தர் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார், ஆராதனை வேளையினோடு பேசினார், ஜெப நேரத்தினோடு பேசினார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என் வாழ்க்கை நல்ல ஃப்ரீயாக நான் இருக்கிறேன், நல்ல விடுதலையை உணர்கிறேன், நல்ல சுகத்தை உணர்கிறேன்னு சொல்றவங்க அல்லது கரத்தை உயர்த்துங்க. அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். நல்ல கை உயர்த்துங்க. எல்லாரும் கை வைத்த அவசியம் இல்லை. கத்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கைகளை அசைத்து நன்றி சொல்லுங்க. கத்தர் உங்களை நேசிக்கிறார். அம்மா ஐயா உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்க மேல அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க, நன்றி மட்டும் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவி பெருவிழா முதல் கூட்டத்தை ஆசீர்வதித்த தேவனுக்கு தலைக்கு மேல கை தட்டி சோதனைகளை செலுத்துங்க. நல்ல கை தட்டி சோதனைகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா.
ஆமென். மாலை கூட்டங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாடல் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையை கொண்டு வர பாஸ்டர் ரத்தினம் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஆமென். இரவு உணவை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மக்கள் திரள் திரளாய் கடந்து வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகள் எல்லாம் உடைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் எல்லாரும் மாலை கொண்டு வர உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளை பகல் பரிசுத்த ஆவியில் சிறப்பு கொடுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளை மாலை பாஸ்டர் ஜானி கிறிஸ்துவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபை நாள் சிறப்பு கொடுக்கை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞாயிறு இரவு பாஸ்டர் டேவிட்சன் ஜாய்சனை பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கூட்டங்கள் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இசை பாடலை பாடிய மீடியாவில் உதவியாயிருந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கப்பா. சமீபத்தில் தூரத்திலும் தூர தேசங்களில் வெளிநாடுகள் வெளி மாதங்கள் இருந்து உடைய வார்த்தைகளை நேரிலும் கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துங்க. மாலை உள்ள கூட்டங்களுக்கான ஆயத்தங்களை பிள்ளைகள் செய்யவும் ஆண்டவர் நேரமே வந்து தேவசமலை காத்திருக்கவும் கிருபைகளை பெற்றுக் உதவி செய்யுங்க. இந்த கூட்டங்களுக்கு அறிவிப்பட்ட மக்கள் எல்லாம் வரட்டும். அழைப்பு விடுக்கப்பட்ட எல்லா மக்களும் வரட்டும். அறிந்த மக்கள் எல்லாம் வந்து அற்புதத்தை அதிசயத்தை வாக்குத்தத்தங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் நன்றி உள்ள சாட்சிகளாய் நிலைத்திற்கு உதவித்தார் கிருபை தந்து நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கும் பொழுது ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். அல்லேலூயா.